guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் வந்திருக்கோம். ஸோ பாண்டிச்சேரியில எனக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதோட ஃபுல் வீடியோ வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ண போறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா சன்ரைஸ் பார்க்கலான்னு இந்த நாய்ங்களை காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்க சொன்னால் நல்லா தூங்கிச்சுங்க. நான் வந்து அந்த வியூ பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. சரி, நான் வியூ காட்டுறேன். ஆனால் இவங்க சன்ரைஸ் வந்து எழுந்துக்கல. இருந்தாலும் நாங்கள் பீச்சுக்கு வந்து 8 மணிக்காவது காலையில் வருவோம். காலையில் 8 மணிக்கு வந்துருக்குறோம். மார்னிங் சன்ரைஸ் பார்க்க வந்து நல்லா க்ளவுடியாக வந்து சரி ராக் பீச் போகலாமேன்னு பிளான் போட்டு அதுக்குள்ளே அடிக்கடி மழை வந்தால ரெயின் கோட்டை வாங்கியாச்சு. இன்னைக்கு 2வது நாளில் இருக்கோம் பாண்டிச்சேரியில். மழை வெளுக்கிறது. மழையும் மழையாக அடித்து வெளுத்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் மட்டும் இன்னைக்கு ஜாலியாக அழகா அந்த சேஞ்சர் திங்ஸில் வேறு 11 மாதிரி அந்த மஞ்சள் கலர் ரெயின் கோட் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஒரு சேஃப்டிக்கு. இவளுங்கெல்லாம் ஜாலியாக நனைஞ்சிட்டே வந்து பீச்சுக்கு எல்லாம் மாப்பிள்ளை போட்டிருக்க ட்ரெஸ்ன்ற மாதிரி ரெயின் கோட் வந்து இப்போ தான் வந்து வாங்கி கொடுத்தா, அதனால அப்படி சொல்கிறா. பட் ஆனால் இப்போ போட்டிருக்கிறது நான் தான், அதனால் எனக்கு தான் அது சொந்தம். கோழி கொஞ்சம் மாதிரி இல்ல, இது மாதிரி இருக்கு. எப்படி தெரியுமா, டக்கு மாதிரி இருக்கு. டக்கா கோழி குஞ்சானே தெரியல, ஏதோ ஒன்று எல்லோ கலர்ல ரெயின் கோட் போட்டு கிளம்பியாச்சு. நமக்கு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது நம்மகிட்ட இருந்து. நான் பிரின்சஸ் தான் எங்க போனாலும். நாங்கள் வந்துட்டு தெரியுதா இல்லையான்னு தெரியலடி. என்னடி இதை மண்டா. இப்போ வந்துட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்திருக்கோம் காலையில் 9:30க்கு. பாருங்க எவ்வளோ சூப்பரான கிளைமேட். ஆனால் இப்போ காலையில் வந்து 10 மணி. நல்ல வேளை நம்ம 5 மணிக்கு எஞ்சி வரல. அவளுங்க நினச்சிட்டாலுங்க நான் ரெயின் கோட் போட்டிருக்கேன். ஜாலியாக இருக்குது. நேற்று வந்து சூப்பராக மழை இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு வந்து எந்த காக்ரோச் இல்லை. இன்னைக்கு தான் வந்து மழை. ஆக்சுவலி நேற்று வந்து நைட்டு தான் வந்து இருந்துச்சு, மத்தியானமாக நைட்டாக அப்படி வந்து. ஆனால் இன்னைக்கு வந்து எவனோ காக்ரோச் கண்ணு பட்டு இன்னைக்கு மழை வந்து. ஆனால் எனக்கு அது ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு எல்லாரும் கொடை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, நாங்கள் மட்டும் இப்படி ரெயின் கோட் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இருக்கு, நான் கொண்டு வரேன். ரீல்ஸ் பண்றாங்க அந்த கேர்ள்ஸ், அதுங்க வந்துக்குது ட்ரிப் ரீல்ஸ் பண்ணுங்க, எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம், நாங்க ரொம்ப நைட்டு தான் ராக் பீச்சில் எப்பயுமே கூட்டமாக இருக்கும்னு பார்த்தா மழை காலையில் இவ்வளோ க்ளவுடியாக இருக்குது. இருந்தாலும் எல்லோரும் கொடை ரெயின் கோட் போட்டுட்டு வந்து ராக் பீச் வராங்க. ஏன்னா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்களே வந்துட்டு கிளைமேட்டை ரசிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா தான் எங்களுக்கு பின்னாடி இருக்க கேங் வந்து ரீல்ஸ் எடுத்திருந்தாங்க. அப்புறம் தான் நம்மளும் ரீல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு எடுத்தோம். பீச்சில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நம்ம மெரினா பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் இருக்காது. ஸோ இங்கே நிறைய கல்லுலாம் இருந்தது. வந்து அந்த அலை அடிக்கும் போது அந்த கிளைமேட்டுக்கு வேறு லெவலில் இருந்தது. வந்துட்டு காலையில் 8 மணிக்கு மழை அடிச்சது. இப்போது 10 மணிக்கு மழை நின்று விட்டது. சொல்லலாம், நாங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துட்டு இப்போது ஃப்ரெஞ்ச் காலனி வந்துட்டு போகிறோம். அங்கே வந்து சூப்பராக வந்துட்டு பிளேசஸ்லாம் இருக்கா. உங்களாம் வந்து இந்த மாதிரி அழகாக சக்குன்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கண்ணாடிலாம் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். ஃபோட்டோஸ் எல்லோரும் தரமாக எடுத்துகிட்டு அங்கே இருக்க ஸ்ட்ரீட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் தென் ஷாப்பிங் முடிஞ்சால் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெஞ்ச் காலனியில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருப்பாங்க. இந்த வெட்டிங்க்கெலாம் வந்து கப்பிள்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கேங்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. முக்கியமாக நாங்கள் பார்த்தது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடுமே வந்து கொஞ்சம் டார்க்கான கலர் வந்து அடிச்சிருக்காங்க. எல்லோ, பிங்க், ஒயிட் அந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவ் கலர்ஸ் அடிச்சிருக்காங்க. அதனால தான் ஃபோட்டோஸ்க்கு பார்க்கவும் நம்மளும் நல்லா தெரியும். அந்த பின்னாடி இருக்க அந்த வீடும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பிளான்ஸும் நிறைய வச்சுருக்காங்க, செடி கொடி அதெல்லாம். நம்மளும் வந்து அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நல்லா டார்க் கலர்ஸ் அந்த செடி கொடியெல்லாம் வச்சுன்னா அட்ராக்டிவாக இருக்கும் போல நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரெஞ்ச் காலனியில் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஷாப்பிங்கும் பண்ணோம். ஃப்ரெஞ்ச் காலனிக்கு அப்படியே 2 தெரு தள்ளி வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே வந்து நிறைய க்ளாத்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. அது வெஸ்டர்ன் க்ளாத்ஸ் தான் வந்து ஃபுல்லுமே இருக்குது. மக்களே நம்ம ஏமாந்துட்டோம். இது அவங்க கடை இல்லையா, அது பக்கத்து கடையா? அவங்கள்ட்ட போய் ரேட் கேட்டுட்டு வரேன் பக்கத்துக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்திருக்கோம். நீங்கள் கிளாத்ஸ் இல்லை ஹேண்ட்மேடாக வந்து ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ராக் பீச் பக்கத்துலேயே வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஹேண்ட்மேடு, அதுக்கப்புறம் கடல் சம்மந்தப்பட்டது, நீங்கள் வீட்டில் வந்து ஏதோ டெக்கோர் வைக்கணும் இல்லை ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வைக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து இந்த இடம் வந்து சூட்டபிளான பிளேஸ். இது வந்து ராக் பீச் பக்கத்தில் இருக்குது. இதை வந்து நேற்று நாங்கள் நைட்டு ஷாப்பிங் பண்ணோம். ஸோ அதை வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேக்ஸு, ட்ரீம் கேச்சஸ்லாம் கூட நிறையா இருந்துச்சு. அதேமாதிரி நம்ம வீட்டு சைடில் தொங்க விடுவோம்ல அந்த சிப்பி, அந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸு, சின்ன பசங்களுக்கு ஹேண்ட் பேக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது.
இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊர்லேயே வந்துட்டு இருக்கோம்னு நினச்சோம். பட் நம்ம ஊரில் இல்லாததும் சிலது இருக்குது. ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்துட்டு டெரஸில் வந்து இருக்கோம். செம காற்றடிக்குது இங்கே, சூப்பராக இருக்குது. எப்படி வியூ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து கடல், சூப்பராக வந்து கடல் மேகம் எல்லாமே வேறு லெவலில் காற்றடிக்கிறதுனால. ஆக்சுவலி நாங்கள் டே 1 என்ஜாய் பண்ணதில் டே 2 ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி எங்களுக்கு ஃபீலிங். ஏன்னா பீச்லலாம் வந்து மழையில் அவ்வளோ ஆட்டம் போட்டது, ஷாப்பிங் பண்ணது, ஃப்ரெஞ்ச் காலனியில் ஃபோட்டோஸ் எடுத்தது, இது எல்லாமே வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ நீங்களும் பாண்டி போனீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். பாய்.